பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல 7வது பாடலகான காரணிகள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புல படிக்கலாம். இந்த காரணிகள் தொடர்பாக நாங்கள் சென்ற வகுப்புல படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடர முடியும். காரணிகள் தொடர்பாக சென்ற வகுப்புல நாங்கள் என்ன படிச்ச நாங்கள் போகாப்பி அப்படி என்றா என்ன? பொது காரணிகளுள் பெரியது. பொது காரணிகளுள் பெரியது. பெரியது ஒரு 2 அல்லது 3 எண்களின் போகாப்பையை எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள் போக்காப்பை என்ன செய்வோம்? அப்ப 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எண்கள் தரப்படும் போது அந்த 2 எண்களினுடைய காரணிகளையும் எழுதுவோம். அவற்றில் பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். இந்த பொதுவான காரணிகளுள் பெரியதாக இருக்கிற காரணி தான் என்னது? போகாப்பி எனப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்ப படிக்க போறது என்னன்னா அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பையை எப்படி காண்றது. நாங்கள் ஏற்கனவே செய்தது எண்களின் போக்காப்பை. இப்ப 6க்கும் 12க்கும் போக்காப்பை, 6,12 ஆகிய எண்களின் போக்காப்பை என்னென்னு காணுவீங்க? 6 காரணிகள் எழுதுவீங்க. 6, 12, 18. 6னுடைய காரணிகள் எழுதணும். காரணிகள் என்றால் 6ன் பெருக்கமாக இருக்கக்கூடிய 2 எண்கள் 1, 2, 3, 6. 6ன் காரணிகள் 6 3 6ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 6, 2ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 6. ஆகவே 1, 2, 3, 6 இந்த 4 எண்களும் 6ன் காரணிகள். 12ன் காரணிகள் 1, 2, 3, 4, 6, 12. 1ஐயும் 12ஐயும் பெருக்கும்போது 12 கிடைக்கும். 2ஐயும் 6ஐயும் பெருக்கும்போது 12 கிடைக்கும். 3ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது 12 கிடைக்கும். அடுத்து என்ன செய்வோம்? இதுல பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். 2, 3, 6. பொதுவான காரணிகள் 3 காரணிகள் இருக்குது. 2, 3, 6. இதுல பெரிய காரணி என்னது? 3லையும் பெரியதாக இருக்கிறது 6. 6 தான் என்னது? இந்த 6, 12 ஆகிய எண்களின் போக்காப்பை 6 ஆகும். இது 2 எண்களின் போக்காப்பை எவ்வாறு காண்றது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டோம். இனி நாங்கள் பார்க்க போறது என்னது? அட்சர கணித உறுப்புகளின். அட்சர கணித உறுப்புகள் என்றா என்ன? அட்சர கணித உறுப்புகள் அல்லது அட்சர கணித கூவைகள் என்றா என்ன? அப்ப எண்களும் அட்சரங்களும் கலந்து வாரது. 4x, 8y, 12a இதெல்லாம் என்னது? அட்சர கணித உறுப்புகள். இவ்வாறான அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பையை நாங்கள் எவ்வாறு காணுவது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பை. அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பை. அட்சர எண்களுக்கு பார்த்த மாதிரி அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பையை இப்ப நாங்கள் காணலாம். அதுக்காக நாங்கள் 2 உறுப்புகளை தெரிவு செய்யறோம். 4x, 8y. அடுத்தது 12a. 4x ஒரு உறுப்பு, 8y இன்னொரு உறுப்பு, 12a இன்னொரு. 3 உறுப்புகளை எடுத்திருக்கிறோம். 3 அட்சர கணித உறுப்புகளினுடைய போக்காப்பையை நாங்கள் இப்ப காணப்போம். அதுக்காக நாங்கள் என்ன செய்யறது? இந்த 3 அட்சர கணித உறுப்புகளையும் நாங்கள்
முதன்மை காரணிகளின் பெருக்கமாக விரித்தெழுத போறோம். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக விரித்தெழுதுற முறையில செய்தோம்னா எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். முதன்மை காரணிகள் என்ன எவ்வாறு காணும் நாங்கள் படிச்சிருக்கோம். 4 முதன்மை எண்களால் வகுத்து கொண்டு வரும்போது 4 முதன்மை எண் காரணிகள் கிடைக்கும். 4 மிகச்சிறிய முதன்மை எண் என்ன 2. 4 2ஆல் வகுத்தோம் 2. 2 மீண்டும் 2ஆல் வகுத்தோம் 1. ஆகவே 4 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 2 என எழுதலாம். 4 எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். தர ஒரு எக்ஸ் போட்டோம்டா சரி. 4 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக இவ்வாறு எழுதுவோம். 4 எக்ஸ் என்றா 4ஓட எக்ஸ் பெருக்கப்பட்டால்தான் 4 எக்ஸ் கிடைக்கும். ஆகவே 2 தர 2 தர எக்ஸ் தான் என்னது 4 எக்ஸினுடைய பெருக்கம். 2 தர 2 தர எக்ஸ். எண்ணுக்கு மட்டும் முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை பார்த்துட்டு அதோட இந்த அட்சரத்தை தந்திருக்கக்கூடிய அந்த அட்சரத்தை பெருக்கமாக எழுதினோம்டா சரி. 2 தர 2 தர எக்ஸ். அடுத்தது 8 y. 8 எவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம். 8 எவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும். 2 தர 2 தர 2. 2 4 4 தர 2 8 8 தர y. 2 தர 2 தர 2 தர y. 8 வையினுடைய முதன்மை காரணிகளின் பெருக்கம் இது 3. அதோட வந்து தந்திருக்கக்கூடிய அட்சரத்தையும் பெருக்கி விட்டோம்னா சரி. அடுத்தது 12 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுகிறது. 2ஆல் வகுப்பம் 6. 2ஆல் வகுப்பம் 3. 3 2ஆல் வகுப்படாது. ஆகவே 3 அடுத்த முதன்மை எண் 3. 3ஆல் வகுப்பம் 1. 12 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 2 தர 3. அதோட ஏ பெருக்கப்படுகிறது. அப்ப தர ஏ. ஆகவே நாங்கள் தந்திருக்கக்கூடிய 3 அட்சர கணித உறுப்புகளையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இனி என்ன செய்ய வேண்டும். இவற்றுள் பொதுவானதை நாங்கள் தெரிவு செய்வோம். 3லையும் பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகள். 3லையும் பொதுவாக இதெல்லாம் இருக்குது 2. அடுத்தது இன்னொரு தடவை 2. வேற காரணிகள் பொதுவாக இருக்குதா இல்லை. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க y இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. 2 வேறுபட்ட காரணிகள். ஆகவே நாங்கள் பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது போக்காப்பை காண்றதுக்கு அவற்றில வந்திருக்கக்கூடிய பொதுவான முதன்மை காரணிகளை தெரிவு செய்வோம். இந்த காரணிகளின் பெருக்கம்தான் என்னவாக இருக்கும். இந்த உறுப்புகளின் போக்காப்பையா இருக்கும். ஆகவே தந்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகளின் போக்காப்பை என்ன. இவ்வாறு நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகளை தெரிவு செய்து அவற்றின் பெருக்கம்தான் இந்த உறுப்புகளின் போக்காப்பையாக இருக்கும். இந்த உறுப்புகள் பொதுவாக இல்லை. ஆகவே இதில் இந்த உறுப்புகள் இடம்பெறவில்லை. அட்சரங்கள் பொதுவாக இல்லை. ஆகவே அட்சரங்கள் இடம்பெறவில்லை. இந்த 3 உறுப்புகளின் போக்காப்பை என்னவாக இருக்கும் 4ஆக இருக்கும். ஆகியவற்றின் போக்காப்பை என்று போட்டு நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். ஆகியவற்றின் போக்காப்பை. அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பை. இதுல முதலாவதாக ஒரு புள்ளி பார்த்திருக்கிறோம். 4x 8y 12a ஆகியவற்றின் போக்காப்பையை காண்க. தந்திருக்கக்கூடிய 3 ஒரு அட்சர கணித உறுப்புகளையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். அடுத்தது அவற்றுள் பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம்.
இந்த நாங்கள் தெரிவு செய்த இந்த பொதுவான காரணிகளின் பெருக்கம்தான் இந்த மூன்று உறுப்புகளின் போக்கா பேயாக இருக்கும். பொதுவான காரணிகளுள் பெரியதாக இருக்கும். நாங்கள் இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். 6 AB 12 ABC 15 BC 15 AC 6 AB ஒரு உறுப்பு, 12 ABC இன்னொரு உறுப்பு, 15 AC இன்னொரு உறுப்பு. இந்த மூன்று உறுப்புகளின் போக்காப்பையை நாங்கள் இப்ப காணப்போறோம். ஆகியவற்றின் போக்காப்பை அட்சர கணித உறுப்புகளின் போக்காப்பை படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று உறுப்புகளும் அட்சர கணித உறுப்புகள். அட்சர கணித உறுப்புகள் என்றால் அப்படி இருக்கும், அட்சரங்கள் கலந்து வார மாதிரியான உறுப்பு. ஆகியவற்றின் போக்காப்பை. மூன்று அட்சர கணித உறுப்புகள் ஆகியவற்றின் போக்காப்பைய காணப்போறோம். நாங்கள் அட்சர கணித உறுப்புகள் அப்படி இருக்க வேணும், எண்களோட அட்சரங்கள் கலந்து வார மாதிரியான உறுப்புகள். 6 AB ஒரு உறுப்பு, 12 ABC இன்னும் ஒரு உறுப்பு, 15 AC இன்னும் ஒரு உறுப்பு. இந்த மூன்று உறுப்புகளின் போக்காப்பையை நாங்கள் இப்ப காண போறோம். அது என்ன செய்வோம்? முதலாவதாக 6 AC முதன்மை காரணிகளின் பெருக்கமாக விரித்து எழுதுவோம். 6 எவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவீங்க? 2ஆல வகுங்கோ 3, 3 2ஆல வகுப்படாது, ஆகவே 3ஆல வகுப்போம் 1. 6 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 3 என எழுதலாம். AC எப்படி எழுதுறது? A தர C. 6 AC-னை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதே போல 12 ABC எழுதலாம். 12 பெருக்கமாக முதன்மை காரணிகளின் பெருக்கமாக என்ன எழுதலாம்? 2 தர 2 4, 4 தர 3 12, 2 தர 2 தர 3 12 வரும். மூன்றுமே முதன்மை காரணிகள். ஆகவே முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 12 2 தர 2 தர 3 என்று எழுதலாம். அடுத்தது ABC என்ன என்று எழுதலாம்? A தர B தர C. ABC A தர B தர C. ஏயும் பியையும் சி அட்சரங்கள் ஏயும் பியையும் சியும் பெருக்கினம் என்ன கிடைக்கும்? ABC கிடைக்கும். அடுத்தது 15 AC. 15 AC முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 15 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். முதலாவது 15 நாங்கள் 2ஆல வகுத்து பார்ப்போம். 2ஆல வகுப்படாது. 15 ஒரு ஒற்றையன், ஆகவே 2ஆல வகுப்படாது. ஆகவே 2க்கு அடுத்த முதன்மை எண் 3, 3ஆல வகுப்போம். 15 3ஆல வகுத்தோம்னா 5. அடுத்து என்ன செய்ய வேணும்? 5 2ஆல வகுத்து பார்க்க வேணும். 5 2ஆல வகுப்படமா? இல்லை. 5 அடுத்தது 3ஆல வகுத்து பார்க்க வேணும். 5 3ஆல வகுப்படமா? இல்லை. ஆகவே 2 3க்கு அடுத்த முதன்மை எண் 5. 5 5ஆல வகுப்போம். வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 1. ஆகவே பாருங்க,
15 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 3 தர 5. ஒன்று நாங்கள் போட தேவையில்லை, ஒன்று எல்லாத்துக்குமே வரும். இப்ப நாங்கள் பெருக்கமாக எழுதும்போது ஒன்றை சேர்க்க தேவையில்லை. 3 தர 5 ஏயும் சியையும் பெருக்கமாக எழுதுவோம். ஏ தர சி. தரப்பட்ட 3 உறுப்புகளையும் நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதிட்டோம். இனி என்ன செய்ய வேண்டும்? இவற்றுள் பொதுவான உறுப்புகளை தெரிவு செய்வோம். 3 பெருக்கங்களையும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகள் பாருங்க. 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ஆனா இங்கே இல்லை. ஆகவே நாங்கள் 2 தெரிவு செய்ய முடியாது. அடுத்தது 3 பார்ப்போம். 3 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்குது. ஆகவே போகாப்பேயின் பெருக்கத்துக்காக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய முதலாவது உறுப்பு ஒரு எண்ணாக இருக்குது. 3லையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு ஆகும். அந்த உறுப்பு 3லையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு என்னது? 2 இங்க 2 இடத்துல இருக்கு, ஆனா இதுல இல்லை. 3. அடுத்ததாக அட்சரங்களை பார்க்கிறோம். பொதுவாக இருக்குதா ஏதாவது அப்படின்னு பார்க்க போறோம். ஏ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆகவே போகாப்பேய்க்கு அடுத்ததாக பொதுவாக இருக்கிற உறுப்பு ஏ. அடுத்தது வேற ஏதாவது உறுப்பு 3 இடங்கள்லையும் பொதுவாக 3 பெருக்கத்திலையும் பொதுவாக இருக்குதான்னு பார்ப்போம். என்ன இருக்கிறது? சி இருக்குது, ஏ இருக்குது, சி இருக்குது, 3 இருக்குது. 3 பெருக்கங்களையும் 3 உறுப்புகளையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது 3 பெருக்கங்களையும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகளை தெரிவு செய்யலாம். 3 பொதுவாக இருக்குது, ஏ பொதுவாக இருக்குது, சி பொதுவாக இருக்குது. 3 தர ஏ தர சி, இந்த 3ஐயும் பெருக்கி வார என்னவாக இருக்கும்? இந்த 3 உறுப்புகளின் போகாப்பையாக இருக்கும். 3ஐயும் ஏசியையும் பெருக்கினீங்கன்னா வரும் 3 ஏசி ஆகும். ஆகவே இந்த 3 உறுப்புகளின் போகாப்பை என்ன? 3 ஏ பி சி. இந்த 3 நாங்கள் காணக்கூடிய இந்த போகாப்பையானது இந்த 3 உறுப்புகளாலையும் வகுபடும். நிச்சயமாக 6ஆல 3 வகுபடும், 12ஆல 3 வகுபடும், 15ஆல 3 வகுபடும். இங்கே ஏயும் சியும் இருக்கு, இங்கேயும் ஏயும் சியும் இருக்கு, இங்கேயும் ஏயும் சி. இப்ப 3லையும் ஏசி பொதுவாக இருக்குது. ஆகவே ஏசி 3லையும் 3 பொதுவாக இருக்கும். ஆகவே 3 ஏசி. இந்த 3 உறுப்புகளின் போகாப்பே 3 ஏசி ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இப்ப அட்சர கணித உறுப்புகளின் போகாப்பை கண்டனங்கள். அட்சர கணித உறுப்புகளுக்கு போக்காப்பை எவ்வாறு காண்றது என்று நாங்கள் பார்த்தனங்க. இனி படிக்க போறது ஒரு அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். அதாவது ஒரு கோவையை அதன் காரணிகளினுடைய பெருக்கமாக எழுதுதல். ஓர் அட்சர கணித கோவையை ஓர் கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல்.
அடுத்ததாக நாங்கள் படிக்க இருப்பது ஓர் அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுவது. இதுக்காக நாங்கள் இந்த காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுக்காக நாங்கள் ஒரு செவ்வக வடிவமான ஒரு உருவ கூறி செய்து பார்க்க போறோம். ஒரு செவ்வக வடிவமான ஒரு உருவம் எடுத்திருக்கிறேன். இந்த நீளத்தை ஏ என்று எடுப்போம். நீளம் ரெண்டும் சமனாக இருக்கும். செவ்வகத்துக்கு அகலம் ரெண்டும் சமனாக இருக்கும். அகலத்தை பி என்று எடுப்போம். நீளமே அகலம் பி. இப்ப இந்த உருவின் சுற்றளவை நாங்கள் என்னென்ன காணணும்? சுற்றளவு அப்படின்னா என்ன? சுத்தவரை நாங்கள் கூட்ட வேணும். அந்த உருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகைதான் சுற்றளவு எனப்படுகிறது. ஒரு சுத்தவரை கூட்டணும். உருவ எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு. 4 பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் கூட்டுவோம். இந்த பக்கம் நீளம் ரெண்டும் சமனாக இருக்கும். இது ஏ என்றா இங்கேயும் ஏயா இருக்கும். இது பி என்றா இங்கேயும் பியா இருக்கும். ஆகவே சுற்றளவு காணுவோம். ஏ சக பி சக பி. ஏபியும் கூட்டவும். ஏ சக ஏ பி சக பி என்றால் இது என்னட்டு நாங்கள் கூட்டுவோம். அட்சர கணித உறுப்புகளை கூட்டும் போது படிச்சிருக்கிறோம். சென்ற பாடல்களை நிகர்த்த உறுப்புகளை கூட்டலாம். ஏயையும் கூட்டலாம். ஒரு ஏவுடன் இன்னொரு ஏயை கூட்டும் போது என்ன கிடைக்கும்? 2 ஏ. அதே போல ஒரு பியுடன் இன்னொரு பியை கூட்டும் போது என்ன கிடைக்கும்? 2 பி. அடையாளம் நேராக இருக்கிறபடியா மறைவாரதுக்கு வாய்ப்பில்லை. முழு இடத்துலையும் நேர் தான் வரும். இந்த சுற்றளவை கண்டுட்டோம். 2 ஏ சக 2 பி. அடுத்து இனி பாருங்க, இதனுடைய சுற்றளவை நாங்கள் வேற மாதிரி காண போறோம். வேற மாதிரி காணப்போறோம். என்னண்டு அப்ப பாருங்க, சுற்றளவு காண்றதுக்கு இந்த நீளத்தையும் இந்த அகலத்தையும் கூட்டுவோம். என்ன வரும்? ஏ சக பி. நீளத்தையும் அகலத்தையும் கூட்டுவோம். ஏ சக பி. இதே மாதிரி 2 சேர்ந்தது. இங்கே மேசக பி, இங்கே மேசக பி தான். ஆகவே ஏ சக பியை நாங்கள் 2ஆல பிரிக்கணும் என்றாலும் இதனுடைய சுற்றளவு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்படித்தானே? அதாவது செவ்வகத்தினுடைய சுற்றளவை 4 பக்கங்களையும் கூட்டி நாங்கள் ஒரு விதமாக சுற்றளவை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டுவோம். ஏ சக பி. இதே மாதிரி எத்தனை நீள அகலங்கள் இருக்கு? 2 நீளமும் 2 அகலமும் இருக்குது. ஆகவே நீளத்தினதும் அகலத்தினதும் கூட்டுத்தொகையை 2ஆல பெருக்கினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுற்றளவு கிடைக்கும். இந்த 2ஆல பெருக்கின நீங்க என்ன வரும்? ஒரு கோவைய ஒரு உறுப்பினால பெருக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? கோவையும் உறுப்பும் அப்படியே பெருக்கமாக எழுதுவோம். ஆனால் பெருக்கல் அடையாளத்தை நாங்கள் போட மாட்டோம். 2 பிராக்கெட்டுக்குள்ள ஏ சக பி. இதுவும் சுற்றளவு தான், இதுவும் சுற்றளவு தான். நிச்சயமாக இப்ப ரெண்டும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ரெண்டுமே இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு தான். ஆகவே நாங்கள் என்ன எழுத அப்புறம் 2a சக 2b சமன் 2 பிராக்கெட்டுக்குள்ள a சக b. இதுவும் சுற்றளவு தான், இதுவும் சுற்றளவு. நிச்சயமாக ரெண்டுமே எப்படி இருக்க வேணும்? சமனாக இருக்க வேணும். ரெண்டுமே சமனான பெருமானங்கள் ஆகும். அப்ப இதுல இருந்து பாருங்கோ, இந்த கோவைய இவ்வாறு எழுதுறதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இந்த கோவைக்கு சமன். ஆனால் இந்த கோவை எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது? காரணிகளின் பெருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப காரணிகளின் பெருக்கம் அப்படி என்றா என்ன? அந்த கோவையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணி. இப்ப காரணிகள் என்றா உங்களுக்கு தெரியும். 6 காரணிகள் என்றா என்ன சொல்லுவோம்? 1ஐயும் 6ஐயும் பெருக்கும் போது 6 கிடைக்கும். 2ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது 6 கிடைக்கும். 6 காரணிகளின் பெருக்கமாக என்ன எழுதுவோம்?
ஒன்று தர 6 எழுதுவோம் அல்லது 2 தர 3 எழுதுவோம். ஆகவே அப்ப இந்த கோவை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் எவ்வாறு எழுத வேண்டும்? இரண்டு ஒரு ஒரு உறுப்பு, இரண்டு அதாவது ஒரு உறுப்பு ஒரு எண் அல்லது இரண்டு உறுப்புகளின் பெருக்கமாக நாங்கள் எடுத்துரைக்க முடியும். இரண்டு காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். ஆறின் காரணிகள் என்றால் ஏதாவது ரெண்டு எண்களின் பெருக்கமாக எழுதும். அதே மாதிரி இந்த கோவையினுடைய காரணிகள் என்றால் ரெண்டு உறுப்புகளின் பெருக்கமாக நாங்கள் எழுதும். பாருங்க, இதுல வந்திருக்காங்க 2 தர a சக b. ரெண்டையும் பெருக்கும் போது இந்த கோவை தான் கிடைக்குது. ஆகவே இந்த கோவையினுடைய காரணிகள் தான் என்னது? இதுவும் இதுவும். 2 a சக b என்பதுதான் என்ன எனப்படுகிறது? காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல் எனப்படுகிறது. 2a சக 2b எனும் கோவையின் காரணிகளின் பெருக்கம் 2 பிராக்கெட்டுக்குள்ள a சக b ஆகும். ஏதாவது ரெண்டு உறுப்புகளின் பெருக்கமாக நாங்கள் எழுதியிருப்போம். ஆகவே காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல் எனப்படுவது அந்த கோவையை பிரித்து ஏதாவது ரெண்டு உறுப்புகளோ அல்லது ஒரு எண் ஒரு உறுப்பு வார மாதிரி ரெண்டின் பெருக்கமாக எழுதுவோம் என்றால் காரணிகளாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி பார்க்க காரணிகளின் பெருக்கமாக எழுத வேண்டும் என்று நாங்கள் எப்படி எழுத வேணும்? எப்படி எழுத வேணும்? ஒரு உறுப்பு ஒரு கோவை ஒரு எண் அல்லது ஒரு உறுப்பு ரெண்டின் பெருக்கமாக வார மாதிரி நாங்கள் எழுத போறோம். நாங்கள் கணக்குகள் எவ்வாறு செய்வதுவா? காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுல கணக்குகளை எவ்வாறு செய்வோம்? ஒரு கேள்வி எடுத்துக்கொள்வோம். 6x ஆக 12y. இது நாங்கள் என்ன செய்ய போறோம்? இரண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுத போறோம். 6x சக 12y இரண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுத போறோம். முதலாவது என்ன செய்வோம்? இந்த 6x நாங்கள் எவ்வாறு பெருக்கமாக எழுதலாம்? முதன்மையின் காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம் என்று பார்ப்போம். 6x வார முதன்மையின் காரணிகளின் பெருக்கமாக 2 தர 3 தர x என்று எழுதலாம். 2 தர 3 6, 6 தர x 6x. 12y முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 2 தர 2 தர 3 தர y என்று எழுதியிருக்கிறோம். 2 தர 2 தர 3 தர y. 12y முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 6x முதன்மை காரணிகளின் பெருக்கமாக இவ்வாறு எழுதியிருக்கிறோம். இனி என்ன செய்வோம்? இதுல இருக்கக்கூடிய பொதுவான காரணிகளை நாங்கள் நோட் பண்ணுவோம். பொதுவான காரணிகள் என்னென்ன எல்லாம் இருக்கு? பொதுவான காரணிகள் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, ரெண்டுலையும் 2 இருக்கு பொதுவான காரணிகள். பொதுவான காரணிகள் அடுத்தது இங்கே 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. 3 பொதுவாக இருக்குது, 2 பொதுவாக இருக்குது. ஆகவே இவற்றின் போக்காப்பு என்னவா இருக்கும்? இந்த ரெண்டையும் போக்காப்பு 2 தர 3 ஒரு எக்ஸும் வையும் பொதுவாக இல்லை. 2 தர 3 என்னவா இருக்கும்? 6 இருக்கும். முதலாவதாக 2 உறுப்புகளினுடைய முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை எழுதிட்டு போக்காப்பைய காண்றோம். போக்காப்பைய கண்டுட்டு இனி என்ன செய்ய போறோம்? அப்படி போக்காப்பையின் பெருக்கமாக எழுத போறோம். 2யும் 3யும் எவ்வாறு எழுதலாம்? 6 தர எக்ஸ், 6 தர எக்ஸ் என்று எழுதணும். இது 2யும் 3யும் பெருக்கினீங்கன்னா 6 தர மீதியாக இருக்கிறது என்னது? 2 வர. அப்ப 12y போக்காப்பையே ஒரு காரணியாக வச்சிருந்தோம்னா எவ்வாறு பெருக்கமாக எழுதுவோம்? 6 தர 2y. 6x என்னென்று எழுதலாம்? 6 தர x. 6x முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி போக்காப்பையை கண்டுபிடிச்சு போக்காப்பையின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்? 6x சக 12y என்னென்று எழுதலாம்? 6x எப்படி கிடைக்குது? 6 தர x.
அடுத்தது 12 எப்படி 2க்கும் இடையில சக இருக்குது. ஆகவே சக 12 எப்படி பெருக்கமாக இருக்குது? போக்காப்பின் பெருக்கமாக 6 தர 2 6 தர x என்பது 6x போக்காப்பே ஒரு காரணி வார மாதிரி விரித்து எழுதியிருக்கணும். 12 6 போக்காப்பே வார மாதிரி விரித்து எழுதி இருக்கிறோம். 2லையும் பாருங்க 6 பொதுவாக இருக்குது. 2லையும் 6 பொதுவா 2 இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இது 6x விரிவு, இது 12 விரிவு. 2லையும் இருக்கக்கூடிய 6 நாங்கள் ஒரு பொதுவான ஒரு காரணியாக வெளியில எடுப்போம். 2லையும் இருக்கக்கூடிய 6 நாங்கள் வெளியில எடுத்தோம்னா இந்த 6xல 6 எடுத்துட்டோம்னா மீதியாக என்ன இருக்குது? x இருக்குது. 6xல 6 பிரிச்சு வெளியால எடுத்தோம்னா மீதியாக x இருக்குது. 12 6 பிரிச்சு வெளியால எடுத்துட்டோம்னா மீதியாக என்ன இருக்கு? 2 2க்கும் நடுவுல என்ன இருக்கும்? சக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்துட்டோம்? இப்ப இந்த கோவையை 2 காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இந்த கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதற்கு நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்? முதலாவது முதன்மை அந்த உறுப்பை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக விரித்து எழுதுவோம். தரப்பட்ட உறுப்பு 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி முதன்மை காரணிகளின் பெருக்கமாக விரித்து எழுதுவோம். அடுத்தது என்ன செய்வோம்? அவற்றின் போக்காப்பையை காணுவோம். போக்காப்பை என்றால் என்ன? பொதுவாக இருக்கக்கூடிய முதன்மை காரணிகளை கொண்டு விரிச்சு எழுதும் போது பொதுவாக வரக்கூடிய முதன்மை காரணிகள் அல்லது பொதுவாக வரக்கூடிய எக்ஸும் வையும் பொதுவாக வந்தாலும் நாங்கள் எழுதலாம். இங்கே மிக்ஸ் இருந்து இங்கே மிக்ஸ் இருந்தால் நாங்கள் எக்ஸையும் எழுதலாம். பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகள் தான் போக்காப்பே. ஆகவே 2லையும் போக்காப்பே 6 ஆகும். இனி என்ன செய்திருக்கிறோம்? இந்த 6x நாங்கள் இப்படி பெருக்கமாக எழுதுறோம். போக்காப்பே வார மாதிரி 3 6 6 தர x 6x என்று எழுதியிருக்கு. அதே போல 12y இப்படி எழுதியிருக்கிறோம். 6 போக்காப்பை விட்டுட்டு 6 தர 2 6ஐயும் 2 பெருக்கினீங்கன்னா தான் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். 6 தர 2 இனி இந்த 2 உறுப்புகளினுடைய விரிவை நாங்கள் எழுதுவோம். 6 தர x சக 6 தர 2 2லையும் 6 பொதுவான காரணி போக்காப்பே. 6 வழியில் எடுக்கிறோம். 6 வழியில் எடுத்துக்கிட்டா மீதியாக 6xல இருந்து 6 வெளியில ஒரு பொதுவான காரணி எடுத்துட்டோம்னா மீதியாக x இருக்குது. அடுத்தது 6 தர 2 இதுல இருந்து 6 ஒரு பொதுவான காரணியாக வெளியில எடுத்துட்டோம்னா மீதியாக எனக்கு 2 இருக்கு. 2க்கும் நடுவுல கூட்டல் இருக்குது. ஆகவே நாங்கள் இப்படி எழுதியிருக்கிறோம். தரப்பட்ட இந்த கோவையை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அதனுடைய காரணிகளின் பெருக்கமாக எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக இதே போல நாங்கள் இன்னொரு கேள்வி செய்வோம். ஒரு கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுகிறது? 17a சக 18ab இந்த கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுத போறோம். ஆகவே நம்ம முதலாவது இந்த 2னுடைய போக்காப்பையை பார்ப்போம். அந்த போக்காப்பையை வெளியில போக்காப்பைன்னா ஒரு பொதுவான காரணியாக இருக்கும். பொதுவான காரணியை வெளியில எடுத்துட்டு மிச்சத்தை உள்ள எழுதணும்னா 2 காரணிகளின் பெருக்கமாக வந்துடும். 15a சக 18ab முதலாவது 15a
முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 15 2ஆல் வகுபடாது 3 தர 5 தர ஏ 5 15 15 தர ஏ 18 ஏபிஏ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 2 அடுத்தது 2 வர 18 2ஆல் வகுத்து பார்ப்போம். 9 9 2ஆல் வகுப்படாது 3ஆல் வகுப்போம். 3 3ஆல் வகுத்தம் 1 ஆகவே 2 தர 3 தர ஏ தர பி. இனி போக்காப்பே என்னென்னு கண்டுபிடிப்போம். போக்காப்பே என்ன ரெண்டுலையும் இருக்கக்கூடிய பொதுவான காரணிகளின் பெருக்கம். இப்போ பொதுவாக இருக்கிறது 2 இங்கே இருக்கு, இங்கே இல்லை. 3 இருக்குது, 3 பொதுவாக இருக்குது. அடுத்த 3க்கு பொதுவான காரணி இருக்குதா? இல்லை. இன்னொரு 3 இப்படி வந்திருந்தால் இந்த 3க்கு இந்த 3 பொதுவாக இருக்குது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேற 3 இல்லை அங்க. அடுத்தப்ப போக்காப்பே பொதுவான காரணிகளாக 3 இருக்குது. அடுத்து என்ன இருக்கு? ஏ இருக்கு. 3 தர ஏ தான் இந்த 2 உறுப்புகளின் போக்காப்பே ஆகும். நாங்கள் என்ன செய்ய போறோம் இனி? 15 ஏ சக 18 ஏபி. பதினைந்து ஏ சக 18 ஏபி ரெண்டுலையும் இருக்கக்கூடிய அந்த பொதுவான காரணியான 3ஏ நாங்கள் வெளியில எடுப்போம். 15ஏ எப்படி இருக்குது? 3ஏ தர 15. இப்ப நாங்கள் இனி போக்காப்பே இந்த பெருக்கமாக 3ஏயையும் 5ஐயும் பெருக்கணும் என்ன வரும்? 15ஏ 3 5 15 15ஏ. அடுத்த 18 ஏபிஏ போக்காப்பே இந்த பெருக்கமாக எழுதணும். 3 பொதுவாக இருக்குது, ஏயும் பொதுவாக இருக்குது. மீதியாக 2 தர 3 தர பி. 2 தர 3 6 6 தர பி. இது 15ஏ பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். போக்காப்பே வார மாதிரி. இதுல இருந்து பாருங்க 3ஏ தர 5 3ஏ தர 5 விரிச்சல் இருக்கு. அடுத்தது இத 3ஏ தர இதுவும் போயிட்டா 3ஏ தர மீதியாக என்னென்னலாம் இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, பி இருக்கு. 3 6 6 தர பி 6 பி 3ஏ. 3ஏ தர 6 பி. இது 3ஏ தர 5. அடுத்த முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதிட்டு அடுத்தது போக்காப்பே இந்த பெருக்கமாக எழுதுறோம். 3ஏயும் பொதுவாக இருக்கு. ஆகவே 3ஐயும் சேர்த்து எழுதிட்டு தர 5. அடுத்து பாருங்க 3ஏயும் பொதுவாக இருக்குது. 3ஏ தர 3ம் ஏயும் போயிட்டா 2 தர 3 தர பி. 2ஐயும் 3ஐயும் பிரிக்கணும்ட்டா 6 6 தர பி 6 பி. அப்ப இப்ப பெருக்கி பாருங்க வரும் 3ஏ தர 5ஏ என்னது? 15 3 15 15 இதை பெருக்கும் 6 18 ஏபியை பெருக்குங்க ஏபி. இப்ப ரெண்டுலையும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பு 3ஏ. நாங்கள் என்ன செய்ய போறோம்? இதைத்தான் எழுதியிருக்கிறோம். இதை இங்க எழுதியிருக்கிறோம். 3ஏ தர 5 இங்க எழுதியிருக்கிறோம். அடுத்த 18 ஏபிக்காக என்ன எழுதியிருக்கோம்? 3ஏ தர ஆர்பி எழுதியிருக்கோம். 2 உறுப்புகளையும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பை நாங்கள் வெளியில எடுப்போம். பொதுவாக என்ன இருக்கு? இங்கேயும் பொதுவாக என்ன இருக்கு? 3ஏ இருக்கு. 3ஏ ஒரு காரணியாக பொதுவாக வெளியில எடுத்தோம்னா மீதியாக இந்த உறுப்புல 3ஏ போயிட்டா மீதியா என்ன இருக்கு? 5. இந்த உறுப்புல வரவங்க 3ஏ வெளியில எடுத்துட்டோம்னா இறுதியாக என்ன இருக்கு? 6b. இங்கே சக நடுவில் இருக்கு. ஆகவே சக எழுதிடுச்சு. அப்ப இந்த கோவையினுடைய காரணிகள் தான் இது.
இந்த கோவையை ஒரு எண்ணம், ஒரு எண் அல்லது ஒரு கோவை அல்லது ஒரு உறுப்பு தர கோவை, ஒரு எண்ணினுடையதும் ஒரு கோவையினுடையதும் பெருக்கமாக எழுதிட்டீங்கன்னா சரி. அல்ல, இதுதான் என்னது? காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். இந்த கோவையை அதனுடைய காரணிகளின் பெருக்கமாக எழுதுறது இதுதான். நீங்கள் இதை செக் பண்ணியும் பார்க்கலாம். 3A அட்சர கணித கோவைகள்ல படிச்சிருக்கிறோம். ஒரு கோவையை ஒரு உறுப்பால் எவ்வாறு பெருக்கிறது? 3A மஞ்சள் பெருக்குங்கோ 15A சக. 3A 6B பெருக்குங்கோ 18AB. இப்போ இந்த கோவையை இதை நாங்கள் சுருக்கும் போது என்ன கிடைக்குது? இந்த கோவை கிடைக்குது. இந்த கோவையில இருக்கக்கூடிய வெளியில இருக்க உறுப்பால உள்ள கொண்டே பெருக்கும்போது இந்த கோவை கிடைக்குது. ஆகவே இந்த கோவையினுடைய காரணிகள் தான் இந்த காரணிகள். 3A பிராக்கெட்டுக்குள்ள 5 சக 6B என்பது இந்த கோவையை 2 காரணிகளின் பெருக்கமாக நாம் எழுதக்கூடிய முறை ஆகும். ஒரு அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுறது அப்படி என்று நாங்கள் இப்ப பார்க்கணும். இதுல காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதற்கு இந்த போக்காப்பே முக்கியமானது. போக்காப்பைய ஒரு காரணியாகவும் போக்காப்பையினால் அந்த உறுப்பை வகுக்கும் போது மீதி வாரதை இன்னொரு காரணியாகவும் எடுத்து செய்தோம்னா எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுறது தொடர்பாக படிச்ச நாங்கள். இதுக்கு போக்காப்பே மிக முக்கியமானது. பொது ஒரு கோவையில இருக்கக்கூடிய எத்தனை உறுப்புகள் தந்தாலும் 3A 6B எத்தனை உறுப்புகள் தந்தாலும் அத்தனை உறுப்புகளினுடைய போக்காப்பையை நாங்கள் முதல் தெரிவு செய்வோம். அப்ப பாருங்க, 3A பெருக்கமாக 3 தர A என்று எழுதலாம். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 6B 3 தர 2 தர B என்று எழுதலாம். பொதுவான காரணி 3. ஆகவே இந்த 3 வச்சு கொண்டு நாங்கள் என்ன எழுதுறது? காரணியாக 3 வழியால் எடுத்துட்டா மீதியா இருக்கிறது A, இங்கே மீதியா இருக்கிறது 2B. முதலாவது உறுப்புல 3 வழியில் எடுத்த பிறகு மீதியாக இருக்கிறது A, 2வது உறுப்புல 3 வழியில் எடுத்த பிறகு மீதியாக இருக்கிறது 2B. இவ்வாறு போக்காப்பையை ஒரு காரணியாக வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கோவையில காரணிகளின் பெருக்கமாக எழுத முடியும். நீங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கு இதோட உங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.